ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சுருக்குக. ஓகேங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சியில் வந்து சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா போர்ட் மாஸ் தான் இதோட பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? கான்செப்ட். ஸோ இப்போ இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த போர்ட் மாஸ் படி தான் இந்த தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இந்த சின்ன சின்ன இதில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், ஒன்று டிவிஷனை பண்ணுமா இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு இருக்கும். பெருக்கல் பண்ணுறதா, கூட்டுதல் பண்ணுறதா, இந்த மாதிரி எதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கிறதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ போர்ட் மாஸில் இந்த பி அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னா பிராக்கெட்ஸை குறிக்குது. ஓகேங்களா? பிராக்கெட்ஸ் குறிக்குது. அடுத்தது இந்த ஓ அப்படிங்கிறது என்னன்னா ஆர்டரை குறிக்குது. ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ இந்த 5 the power of 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மேலே இருக்க அந்த ஆர்டர் இருக்குல்ல, இதை தான் வந்து ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டிவிஷனுங்கிறது தேர்டு. ஓகேங்களா? டிவிஷனுங்கிறது என்னது, வகுக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ டிவிஷன்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து 5 டிவைட் பை 2 இருக்கு அப்படின்னா இப்போ இந்த 2வால இதை டிவைட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து எப்போ அப்படின்னா தேர்டு இந்த பொசிஷன்ல தான் போகணும். 1 2 3 4 5 6 இந்த பொசிஷன்ல போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது எம் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன்ஸ். எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் எதுக்கு அடுத்தது வரணும்னா டிவிஷனுக்கு அடுத்து தான் வரணும். அதாவது பெருக்குதல். ஓகேங்களா? அடுத்து ஏங்கிறது அடிஷனு, எஸ்ங்கிறது சப்ராக்ஷன். ஸோ அப்போ இதை நம்ம எப்படின்னா இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சிம்ப்ளிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சம்மை வந்து போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சம் அப்படியே எடுத்துக்கிறேன். 25 + 15 டிவைட் பை 3 மல்டிப்ளை வித் 2 மைனஸ் 4 அப்படின்னு இங்கே ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்க. ஆப்ரேட்டரும் பாருங்க, இங்க கூட்டல் சிம்பிள் இருக்கு, இங்க வகுத்தல், இங்க பெருக்கல், இங்க மைனஸ். ஓகேங்களா? அதாவது கழித்தல் சிம்பிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிம்பிள்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதை எடுத்துக்கங்க, போர்ட் மாஸ் எடுத்துக்கங்க. இங்க பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட் இல்லை. அடுத்து என்ன இருக்கு, ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டரும் இல்லை. அடுத்து என்ன இருக்குன்னா டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும். ஆமா இருக்கு. என்ன இருக்கு, 15 3 வந்து டிவைட் பண்ணுது. இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ 15 3ஆல அடிச்சீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 5 டைம்ஸ் இங்க நீங்க எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா? 5 முடிஞ்சிருச்சு. அடுத்தது அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். டிவிஷனை முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இங்க பாருங்க, மல்டிப்ளிகேஷன் இந்த மொத்த டேர்மும் நம்ம முடிச்சிட்டோம். மொத்த டேர்மும் முடிச்சு நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 5 கிடைச்சிச்சு. ஓகேங்களா? 5 into 2 தான் இங்க சொல்லியிருக்காங்க. 5 into 2ங்கிறது 10. ஓகேங்களா? இப்போ இந்த 10 முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்பதான் கொஸ்டின் நீங்க மறுபடியும் பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, அடிஷன் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன். இப்போ அடிஷன் பாருங்களேன், இங்க என்ன இருக்கு, அடிஷன், இங்க இருக்கு கூட்டுதல் இருக்கா. ஓகேங்களா? இப்போ நீங்க எடுத்துக்கங்க 25. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த 10, அந்த 10 இதோட நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு, 35 வருது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 4 வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 35 - 4 என்னப்பா ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 31. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து ஏ. புரியுதா எப்படி பண்றோன்னு? இந்த இதில் ஏதாச்சும் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த 25 என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் பண்ணிட்டு அடுத்து அப்படியே கொண்டு போவீங்க. அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சம்மா போட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. இங்கே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. 8 வந்து 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் 4. ஓகேங்களா? இப்போ இந்த 4ஓட இந்த 4 கூட்டக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இது பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், 12 into 4 சார், 12 4 சார் 48. ஓகேங்களா? இப்போதான் என்ன பண்ணணும், இந்த 4ஓட இதை கூட்டணும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, 12 into 4 48 பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா இதை தனியாக எடுத்துருக்கோம். ஓகேங்களா? 8 டிவைட் பை 2 பண்ணோம். ஸோ அது எவ்வளோ வந்துச்சுன்னா 4 வந்துச்சு. இப்போ இது 2 கூட்டணும். 48 ப்ளஸ் 4 கூட்டினீங்க அப்படின்னா 52 வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் பி. ஓகே, அடுத்த சம் போலாம். இங்கே பாருங்க, இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த போர்ட் மாஸ் ரூலை தான் மறந்துடவே கூடாது. BODMAS. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நான் வந்து போர்ட் மாஸோட விதி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த டிவைட் இருக்கிறத இதை தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். 50 டிவைட் பை 5 இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா 10 வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுப்பா, இந்த மைனஸ் பண்ணுமா, பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்குது, உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அடுத்து இந்த மல்டிப்ளை வித் 2 இருக்கா, ஸோ அந்த இதை பண்ணணும். 10 மல்டிப்ளை வித் 2 பண்ணீங்க அப்படின்னா 20 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ரேட்டரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 100 மைனஸ் 20. ஓகேங்களா? பண்ணீங்க அப்படின்னா 80 ஆன்சர் வரும். ஓகேங்களா?
ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் போதே இந்த ஆப்ரேட்டரோட சேர்த்து தான் எடுக்கணும், இந்த மைனஸோட சேர்த்து தான் எடுக்கணும். பட் உங்களுக்கு இப்போ புரியணுங்கிறதுக்காக இது மாதிரி போடுறேன். நம்ம ஃபியூச்சரில் சம்ஸ் போட இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக போவோம். ஓகேங்களா, இது வந்து பேசிக் சம்ஸு. இதுக்கு அடுத்தது அட்வான்ஸ் சம்ஸ் போவோம். அட்வான்ஸ் சம்ஸ் போடும்போது இந்த ஆப்ரேட்டரை எதோடலாம் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும்னு இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் பக்காவாக வரும், நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஆப்ஷன்லையும் நீங்கள் கொடுக்குற ஆன்சரும் கரெக்டாக மாதிரியே இருக்கும். ஆனால் உங்களுக்கு ராங் ஆன்சராக நீங்கள் டிக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது ராங் ஆன்சர் டிக் பண்ணியிருக்கீங்கன்னு. எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும், ஓ இது இப்படியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரியும். ஸோ அதனால சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பாருங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 45 9ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 3 × 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டிவைடை தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, 45 9ஆல் டிவைட் பண்ணுறேன். 9ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 45, ஸோ 5 வந்துருச்சு. ஓகேங்களா, அடுத்தது 3 4 இதை நீங்கள் பெருக்கணும். 3 12. ஓகேங்களா, ஸோ இதுவும் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்ரேட்டரை ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 12 + 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 17. 17 தான் உங்களோட ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஸ்டெப் எடுக்கணும், அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டெப் எடுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் என்ன வரும், 6ல் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -3. ஓகேங்களா, -3 கிடச்சிருச்சு. அடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க. ஓகேங்களா, 4 × 3 4 × 3 நாங்கள் 3 12, அது ப்ளஸில் இருக்குது, +8. ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது, இங்கே 12 இருக்குது, இங்கே -3 இருக்குது. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட்டி பெருங்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், உங்களுக்கு 20 கிடைக்கும். இது வந்து -3 பண்ணுறீங்க, 20ல் -3 பண்ணிட்டீங்க அப்படின்னா 17. ஸோ ஆன்சர் வந்து 17. இன்னொன்று கேட்கலாம், சார் வந்து அடிஷன் அதுக்கப்புறமேட்டு சப்ராக்ஷன் இருக்கு, போட் மாஸ்ன்னு சொல்கிறீங்களே, ஸோ அப்போ என்ன வரும், அடிஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சப்ராக்ஷன் பண்ணுமா, இல்லை சப்ராக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணுமா அப்படின்னா அதில் பிரச்சனை கிடையாது. அடிஷன் சப்ராக்ஷன் வந்து பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி டிவிஷன் மல்டிபிளிகேஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஆர்டரு, அதே மாதிரி ப்ராக்கெட்ஸ் இருக்குன்னா அந்த ப்ராக்கெட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ரிமைனிங் திங்ஸ் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் நீங்கள் எதை வேணாலும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம், அதில் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ 6வது கொஸ்டின் போவோம். ஸோ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே 36ல் 6ஆல் டிவைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டோம். 36 6னா 6 6 36, ஸோ 6 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பரை தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 6 தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 12 கிடைக்கிது. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ளஸ் பண்ணுங்கள், 12 + 5 இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 17. ஸோ ஆன்சர் வந்து 17. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணல, இப்போ தான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம், சார் இதில் உள்ள வந்து ப்ளஸ் வருது, நீங்கள் ஆனால் என்ன சொல்லியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறமேட்டு தானே ப்ளஸ்ஸு, அதாவது போட் மாஸ் ரூல் படி BODMASல ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த இதில் ப்ராக்கெட் ஆர்டர் இருந்துச்சுன்னா அதான் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு என்ன சொன்னால் டிவிஷன், அப்புறமேட்டு தான் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறமேட்டு அடிஷன் வருது. ஆனால் இங்கே ஆப்ரேட்டர் உள்ளே என்ன இருக்குது, அடிஷன் இருக்குது. அதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை தானே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா, ஆனால் இந்த கான்செப்டில் என்னன்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னா ப்ராக்கெட்ஸ் வருது. இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். எடுத்தோன்னே இது இருந்துச்சுன்னா நீங்கள் இதை தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்டர் இருந்துச்சுன்னா, அதாவது பவர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இது எடுத்துங்க, 15 + 5 இது ரெண்டையும் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வருது, உங்களுக்கு 20 கிடைக்குது. இது கிடைச்சிருச்சு. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டு முடிஞ்சிச்சு, இந்த இது வேலையை முடிச்சிட்டோம். அடுத்ததுக்கு நீங்கள் போகணும். இப்போ டிவைட் பை 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, 20 டிவைட் பை 4 4ஆல் அதை அடிச்சிங்க அப்படின்னா 5 வரும். ஓகேங்களா, அடுத்தது நீங்கள் இந்த இது ஃபார்முலா கொண்டு போகணும், 5 × 2 5 × 2 10. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, இந்த ஆர்டரில் போனீங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இதே மாற்றி பண்ணிட்டீங்கன்னா தப்பாக போயிடும். ஓகே, அடுத்து பாருங்கள், 60 டிவைட் பை 5 மல்டிப்ளை வித் 4 - 2. ஓகேங்களா, இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 4 - 2 தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா என்ன இதில் இருக்குது, ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்போ 4 - 2 பண்ணிங்க அப்படின்னா 2. ஓகேங்களா, 2 வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணால் 60 டிவைட் பை 5 சொல்லிட்டோம், டிவைட் பை 5 மல்டிப்ளை வித் என்ன சொல்லியிருக்காங்க, 2 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது. ஓகேங்களா, ஏன்னா டிவிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா வரும் 12 12 × 2 பண்ணிங்க அப்படின்னா 24. என்னோட ஆன்சர் வந்து 24. புரியுதா? அடுத்த சம் போலாம்.
இங்க பாருங்க. இதுல பிராக்கெட்டே இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க டிவிஷன் எடுக்க போறீங்க. அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? அப்ப 144 டிவைட் பண்றீங்க. 12ஆல டிவைட் பண்றீங்க. 12ஆல வகுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த 12 வந்து 3ஆல பெருக்குறீங்க. 3ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 3 12 36 கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் -10 பண்றீங்க. -10 பண்ணீங்கன்னா 26. என்னோட ஆன்சர் 26. ஓகே. அடுத்தது பாருங்க. இதுல என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறமேட்டு தான் அடிஷன் பண்றீங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். ஓகேங்களா? அப்ப 72 டிவைட் பை 8 பண்ணீங்க அப்படின்னா 9 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பிளஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த எடுக்குங்க. 4 × 5 20. ஓகேங்களா? 20 கிடைக்குது. இப்ப இது ரெண்டையும் நான் கூட்ட போறேன். ரெண்டையும் கூட்டணும்னா எனக்கு 29. இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே. அடுத்த சம் பாருங்க. இங்க என்ன இருக்கு? 50 இருக்கு. ஆனா நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. எதை பண்ணணும் ஃபர்ஸ்ட்? இதை தான் பண்ணணும். ஏன்னா டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட். அப்ப -40 டிவைட் பை 4. இதால இதை அடிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா -10. அப்ப இந்த மொத்த வேல்யூ எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா -10 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து இதை நான் வந்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 20 × 2 அப்படின்னா எவ்வளவு வரும்? 40 கிடைக்கும். ஓகேங்களா? பிளஸ் 50. ஓகேங்களா? 50 40 -10 அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 80. ஓகேங்களா? நீங்களே போட்டு பாருங்க. ஓகேங்களா? 50 பிளஸ் 40 -10. ஓகேங்களா? இந்த 10 இதில் போயிடுச்சுன்னா 40 வரும். 40 பிளஸ் 40 ஈக்குவல் டு 80. ஸோ ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 80. ஓகேங்களா? சப்போஸ் நான் வேகமாக போனேன்னா அப்படின்னா ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது சின்ன சம் தானே அப்படிங்கிறது மாதிரி வேகமாக போகிறேன். இதுவே கொஞ்சம் டஃபஸ்ட் சம்மாக இருந்துச்சுன்னா நான் பொறுமையாக சொல்லுவேன். ஓகேங்களா? புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னு நான் அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன் பொறுமையாக கூட. ஓகே. ஆனால் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. எப்படி எப்படிலாம் சம்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இது பேசிக் தான், ஈஸி தான். ஸ்கூல் டைம்ல நம்ம பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறமேட்டு தான் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. 16ல் 4ஆல் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். -4. இந்த மைனஸ் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? -4. 8 9 72. ஓகேங்களா? இது 72. இப்போ மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ 72ல் -4 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு. ஓகேங்களா? 72 -4 போச்சுன்னா 68. என்னோட ஆன்சர் 68. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு மல்டிப்ளிகேஷன், அப்புறம் இங்கே வந்து ஆப்ரேட்டர் மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 50 டிவைட் பை 2, அதாவது 50 வகுத்தல் 20. ஓகேங்களா? இது ஒரு இது எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன இருக்குன்னா மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 25 × 4. ஓகேங்களா? இப்போ இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? -25. இதில் இதை மல்டிப்ளை பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ளஸ் 100. ஓகேங்களா? இப்போ 100ல் -25 போயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோ வேல்யூ வரும்னா 75 என்னோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ ஏ தான் என்னோட ஆன்சர். அடுத்து போலாமா? இங்கே பாருங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? இங்கே 100 வந்துடும். ஓகேங்களா? டிவிஷன் இருக்கும். அப்புறமேட்டுக்கு 100 × 100 அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? 100ஆல் டிவைட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 100 அதால பெருக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேர் பண்ணுற ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட். இந்த 10 × 10 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 100 டிவைட் பை 100 போட்டு 1 ஆன்சர் கொண்டு வந்துருவாங்க. ஸோ போர்ட் மாஸ்டர் ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கே தெரியும். BODMAS ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ பண்ணுங்க 100 டிவைட் பை 10. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதால் இதை அடித்தா அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 10 வரும். ஓகேங்களா? 10 × 10 அப்போனா என்ன வரும்? எனக்கு 100 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? 100 தான் என்னோட ஆன்சர். ஆனால் நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா இதை பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே. அப்போ என்ன வரும்? 100 டிவைட் பை 100ன்னு வந்து இதே அடிச்சுட்டு 1ன்னு ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? போர்ட் மாஸ் ரூலில் என்ன இருக்குது? இதுதான் ஃபஸ்ட்டு, டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் மல்டிப்ளிகேஷன். நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷனில் எப்போ வேணாலும் எது வேணாலும் ஃபஸ்ட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்க. இதுவே கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் போயிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். எப்படி அட்வான்ஸ் போயிட்டோம் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். × 10 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதில் நிறைய அட்வான்ஸ் நீங்கள் போயிடுவீங்க. இன்னும் ஸ்பீடாக போட கற்றுக்குவீங்க. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் 100 அப்படின்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போக்கே ஸ்டார்டிங்கில் வந்து இதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. பேசிக் நல்லா ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சுன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் நல்லா உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஃபியூச்சரில் அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண முடியும். ஓகே. இங்கே பாருங்கள். இப்போ ரெண்டுமே ப்ராக்கெட்டில் இருக்குது. இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். சார் ரெண்டுமே ப்ராக்கெட்டில் இருக்கே, இது எதை சார் ஃபஸ்ட்டு போடுறது அப்படின்னு. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே போடுங்க. ஓகே. இப்போ 8 - 3
8 மைனஸ் 3 என்னது 5 மல்டிப்ளை வித் 6 ப்ளஸ் 2 6 ப்ளஸ் 2 என்னது 8 ஓகேங்களா இது ரெண்டையும் அப்படியே பெருக்க போகிறீங்க ஓகேங்களா 8 40 இதுதான் ஆன்சர் ஓகே கன்ஃபியூஸே வேணாம் ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது பாருங்கள் இதில் என்னது ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோம் அதுக்கப்புறம் மல்டிப்ளை அதுக்கப்புறம் அடிஷன் ஓகேங்களா 120 டிவைட் பை 4 இதால் அதை அடிச்சிங்க அப்படின்னா 30 வந்துடும் ஓகேங்களா அடுத்தது 5 இன்ட்டு 6 ஐயாறு 30 இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கூட்ட சொல்லியிருக்காங்க ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா 60 வரும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து 60 அடுத்தது இங்கே பாருங்கள் 15 மல்டிப்ளை வித் 3 அப்புறம் இங்கே டிவிஷன் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு டிவிஷன் -45 டிவைட் பை 9 பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் -5 ஓகேங்களா அடுத்தது 5 3 45 ஓகேங்களா ப்ளஸ் 45 45 ப்ளஸ் 45ல் -5 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் நமக்கு 40 ஸோ ஆன்சர் வந்து 40 பிங்கிறது 40 ஓகே இப்போ இதில் வந்து ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் டிவிஷன் அதுக்கப்புறமேட்டு மல்டிப்ளிகேஷன் ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க 18 ப்ளஸ் 6 இருங்கினீங்க அப்படின்னா 24 வரும் 24 என்ன பண்ணுறீங்க 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க 24 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 வரும் 8 இன்ட்டு 4 ஓகேங்களா 8 32 ஸோ பி தான் என்னோட ஆன்சர் ஓகே அடுத்தது பாருங்கள் இதையும் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் 12 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க 12 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 அடுத்து இதை நீங்கள் பண்ணணும் 9 இன்ட்டு 8 9 8 72 ஓகேங்களா 72 இதோட ஆட் பண்ணணும் ஏன்னா இந்த ஆப்ரேட்டர் ஆர்டர் இருக்குல்ல அந்த ஆட் பண்ணுறீங்க ஓகேங்களா அப்போ 3 + 72 75 ஸோ ஆன்சர் வந்து 75 அடுத்தது பாருங்கள் 64 8ஆல் டிவைட் பண்ணும் 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 8 8 64 ஸோ அதனால் 8 அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்டு 2 மல்டிப்ளை வித் 2 ஓகேங்களா அப்போ பெருக்குனீங்க அப்படின்னா 16 வரும் இப்போ தான் ப்ளஸ் பண்ண போகிறீங்க ப்ளஸ் 10 பண்ணிங்க அப்படின்னா 26 வருது ஓகேங்களா அப்போ என்னோட ஆன்சர் ஏ ஓகே இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு டிவிஷன் ஓகேங்களா அப்போ 150 டிவைட் பை 15 இதால் அதை அடித்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது 10 வருது அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பெருக்க போகிறீங்க 10 இன்ட்டு 3 30 அடுத்தது இது ரெண்டையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம் 10 + 30 40 என்னோட ஆன்சர் 40 இங்கே பாருங்க இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவைடு ஓகேங்களா அப்போ -24 டிவைட் பை 6 6ஆல் வகுக்கிறோம் 6ஆல் வகுத்தீங்க அப்படின்னா -4 ஓகே 4 6 24 ஸோ 4 அடுத்து என்ன பண்ணுறோம் இது ரெண்டையும் பெருக்க போகிறோம் 7 6 42 ஓகேங்களா 42ல் -4 கழிக்கிறோம் ஓகேங்களா 42 -4 போயிடுச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும்னா 38 வரும் என்னோட ஆன்சர் 38 இப்போ அதே மாதிரி 2 ப்ராக்கெட் இருக்குது ஓகேங்களா அந்த ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் 20 - 5 20ல் 5 போயிடுச்சுன்னா என்னோட வேல்யூ 15 அடுத்தது 10 டிவைட் பை 2 10 டிவைட் பை 2 பண்ணிங்க அப்படின்னா என்னோட வேல்யூ 5 இப்போ இது ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பெருக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா 15 5 75 ஸோ ஓகேங்களா ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து பி ஓகே அடுத்தது என்ன அப்படின்னா 24வது கொஸ்டின் பார்க்குறோம் ஸோ பாருங்கள் இந்த 24வது கொஸ்டின் எப்படி அப்படின்னா நிறைய பேர் இதுலேயும் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஓகேங்களா ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க 80 டிவைட் பை 10 ஓகேங்களா டிவைட் பை 10 பண்ணிட்டீங்க இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வரும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 8 64 அடுத்தது தான் இந்த -4 பண்ணுறீங்க -4 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது உங்களுக்கு இப்போ 60 கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து 60 ஓகே இப்போ பாருங்க இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா 8 டிவைட் பை 2 ஓகேங்களா 8 டிவைட் பை 2 அப்படின்னா என்ன வரும் 4 வரும் 4 இன்ட்டு 5 வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 20 கிடைக்கும் இப்போ நீங்கள் என்ன ப்ளஸ் 22 நீங்கள் இதோட ஆட் பண்ணணும் ப்ளஸ் 22 இதோட என்ன பண்ணுறேன் கூட்டினா எனக்கு வேல்யூ வந்து 42 கிடைக்குது ஸோ ஏ வந்து என்னோட ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இப்போக்கி இது வந்து பேசிக் பார்த்துருக்கோம் போர்ட் மாஸோட ஒரு பேசிக் பார்த்துருக்கோம் இதிலே வந்து இன்னும் ஒரு 4 சம்ஸ் இருக்குது 4 மெத்தட் இருக்குது ஓகேங்களா இதிலே கொஞ்சம் அட்வான்ஸ் போகிறோம் இதிலே சிம்பிளிஃபிகேஷனில் இன்னும் கொஞ்சம் டஃபஸ்ட் கான்செப்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டே டியூன் அதே தென் அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் ஆஃப்டர் இதே மாதிரி கிளாஸஸ் நிறைய வந்துட்டு இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் சம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் எப்படிலாம் அதை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரம் த பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் நம்ம போகிறோம் இப்போலேருந்தே டெஸ்ட்டில் இருங்க அப்போ தான் நீங்கள் நான் அட்வான்ஸ் கிளாஸஸ் எடுக்கும்போது பேசிக்கை போய் பாருங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் தோணாது ஸோ அதனால் சொல்கிறேன் பேசிக் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்குங்க அதுக்கப்புறமா அட்வான்ஸ் நம்ம போகும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பீடாகவும் மேக்ஸ் போட முடியும் என்ன மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போட முடியும் உங்களை அந்த மாதிரி நான் ட்ரைன் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் பார்க்கலாம்